motion in one dimension என்ன question பார்க்க போறோம்னா conservation of momentum இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீலி ஃபாலிங், இதில் ஈக்குவல் டைம் இன்டர்வலில் அந்த டிஸ்டன்ஸ் கவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்கும், சரியா? இந்த ரெண்டு கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதாவது ஒரு பர்சன் இருக்கான், அவனோட மாஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரீஜன் எப்படி இருக்குன்னா கிராவிட்டி ஃப்ரீ, அதாவது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பர்சன் வந்து ஸ்டோனை கீழே போடுறான். ஓகே, ஸ்டோனோட மாஸ் கொடுத்துட்டாங்க, அது எவ்வளோ ஸ்பீடில் தூக்கி போடுறா, 2 மீட்டர் per செகண்ட், அதையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டோன் ரீச்சஸ் தி கிரவுண்ட், ஸ்டோன் வந்து கிரவுண்டை ரீச் ஆகும்போது அந்த மேன் ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருப்பான் கிரவுண்ட்லேருந்து. ஓகே, அது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ இதில் கிராவிட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி 0. ஓகே, அது ஒரு பாயிண்ட். அப்போ ஆக்ஸலரேஷன் அந்த இடத்துல இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். மொமெண்டம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் இன்வால்வ்டு, சரியா? ஓகே, இப்போ இதில் இனிஷியல் மொமெண்டம் வந்து ஃபைனல் மொமெண்டமுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதான் அந்த கன்சிடரேஷன் மொமெண்டமோட மீனிங். இப்போ இனிஷியலாக அந்த பர்சனும் அந்த ஸ்டோனும் ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது அவன் கையில் வச்சுருக்கான் ஸ்டோனை. ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் வெலாசிட்டி ஆஃப் மேன், வெலாசிட்டி ஆஃப் ஸ்டோன் ரெண்டுமே எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும், ஏன்னா அது நகரலை, சரியா? ஸோ அப்போ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0, அது ஒரு பாயிண்ட். ஃபைனல் மொமெண்டம், அதாவது அந்த பர்சன் வந்து ஸ்டோனை தூக்கி போட்டதுக்கப்புறம், ஓகே, ஸோ ஸ்டோனை தூக்கி போட்டதுக்கப்புறம் பர்சனுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த பர்சனோட மொமெண்டம் எப்படி இருக்கும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து 50, வெலாசிட்டி தெரியாது நமக்கு, ஸோ அசியூம் பண்ணிக்குவோம், யூன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அப்புறம் ப்ளஸ் ஸ்டோனோட மாஸ் வந்து 0.5 kg, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 2 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணினாக்கா வெலாசிட்டி ஆஃப் மேன் அது நமக்கு கிடச்சிரும். ஸோ -1/50 மீட்டர் per செகண்ட். ஸோ இதில் மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்டோன் போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேன் நகர்றான், அதான் மெயின். அதாவது ஸ்டோன் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் விழுது இல்லையா, அப்போ பர்சன் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் போவாங்க. ஓகே, சரி, இப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் பார்த்தாச்சு. இப்போ எவ்வளோ டைமில் அந்த ஸ்டோன் வந்து கீழே ரீச் ஆகும் அதை பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து 10 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே போடுறான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 10. ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்பீடில், 2 மீட்டர் per செகண்ட். ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா 10/2 தட் இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ 5 செகண்டில் ஸ்டோன் வந்து பர்சன்லேருந்து கிரவுண்டுக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ அதே டைமில் தான் பர்சன் வந்து கொஞ்சம் அப்போ டைரெக்ஷனில் போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான் அதை பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் மேன் இன்டூ டைம், அதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் மேன் வந்து 1/50, அதை கண்டுபிடிச்சோம். எவ்வளோ டைம், 5 செகண்ட். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1 மீட்டர். ஸோ அவன் இருக்கிற அந்த மொமெண்ட், அந்த பாயிண்ட்லேருந்து 0.1 மீட்டர் மேலே போயிருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் கிரவுண்ட்லேருந்து தான் எவ்வளோ போயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலாக அவன் 10 மீட்டர் இருந்தான் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸையும் இப்போ நகர்ந்திருக்க டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ 10 + 0.1 தட் இஸ் 10.1 மீட்டர், சரியா? இப்போ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பியில் 10.1 மீட்டர். ஓகே, அடுத்ததில் இது அனதர் டைம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோன், இதில் வந்து கிராவிட்டி இருக்குது அப்படின்னா g is equal to 9.8, அப்படி இல்லாட்டி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இட் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் h1, h2, h3 இன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ். இப்போ ரிலேஷன் பிட்வீன் h1, h2, h3
கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிளியரா? ஓகே ஓகே. இப்போ இந்த டயக்ராமில் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக பாயிண்ட் ஓட இருக்குது. ஓகே, அதை ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா, டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது. பாயிண்ட் ஏவை ரீச் ஆகிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் 5 செகண்ட். 5 செகண்டில் பாயிண்ட் ஏக்கு வருது. ஓகே, ஸோ இந்த டைமில் h1ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஓகேவா, அப்புறம் பாயிண்ட் ஏலேருந்து பி, இது வந்து அடுத்த 5 செகண்ட். இந்த டைமில் h2ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அப்புறம் பாயிண்ட் பி டு சி, இது வந்து நெக்ஸ்ட்டு 5 செகண்ட். இது வந்து இந்த டைமில் h3ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாவை இப்படி யோசிக்கணும். அதாவது பாயிண்ட் ஓ டு பி பார்த்தீங்கன்னா h1 ப்ளஸ் h2, அப்புறம் பாயிண்ட் ஓலேருந்து சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதில் ஹைட் h is equal to 1/2 g t square. ஓகே, இது எப்படி வந்துன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அது s is equal to ut plus half at square, அதை பேஸ் பண்ணி வந்தது. இப்போ இதில் ஸ்டோன் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். அப்போ செகண்ட் டேர்ம் இருக்குல்லையா 1/2 ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்டூ டைம் ஸ்கொயர், அது மட்டும் தான் இதில் வரும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதில் இனிஷியலாக h1 இருக்குல்லையே, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட் 5 செகண்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணினா h1 is equal to 125 மீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த 5 செகண்ட், அதாவது டோட்டலாக 10 செகண்ட் வந்துடும். ஸோ இந்த கண்டிஷனில் h1 + h2 is equal to 1/2 g 10 ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா 500. ஆனால் நம்ம கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னா h2 தான் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ h2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ h2 equal to h1 ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா 500 minus 125, that is 375. ஓகே, அதே மாதிரி h1 + h2 + h3, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா that will be equal to 1/2 g t square. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5, அதுக்கப்புறம் 5, மறுபடியும் 5. ஸோ டோட்டலாக 15 செகண்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1125 வரும். ஓகே, ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா h3 is equal to 625. ஓகே, இப்போ கொஸ்டினை பார்க்கும்போது h2 equal to 3 times of h1. ஓகே, ஸோ அதேமாதிரி h3 equal to 5 h1. ஸோ இந்த ரேஷியோக்கு அது மேட்ச் ஆகுது, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது h1 is equal to h2/3, that is equal to h3/5. ஓகேவா, ஸோ இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் மூவிங் இன் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன், அதாவது ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அந்த கண்டிஷனில் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல் எப்படி என்ன ரேஷியோ இருக்குன்னா 1:3:5:7:9 அந்த மாதிரி ஆட் நம்பராக போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல இந்த ரிசல்ட் மேட்ச் ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், u equal to 0ன்னு சொல்லியாச்சு. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஆக்ஸலரேஷன் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட். ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன் டிபெண்ட் ஆகுது ஃபோர்ஸுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே 10 செகண்டில் 20 செகண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக செய்யலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, இந்த ப்ராப்ளமில் பஸ்ஸு 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு, ஸ்கூட்டர் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ 100 செகண்டில் ஓவர்டேக் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கு இடையில இருக்குன்னா 1 கிலோமீட்டர். சரியா, ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதோட சொல்யூஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.